Students, lesson 7 la question number 25. The time for half change in a first order decomposition of a substance A is 60 seconds. Calculate the rate constant. How much of A will be left after 180 seconds? ஸோ அந்த கொஸ்டினை திரும்ப ஒரு வாட்டி வாசிங்க. ஹாஃப் லைஃப் சேஞ்ச் ஆஃப் அ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, ஃபஸ்ட் ஆர்டர் டீகம்போசிஷன். ஒரு சப்ஸ்டன்ஸ் ஏ அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது, டீகம்போஸ் ஆகுது. ஓகே, தட் மீன்ஸ் ஏ வந்து 100லேருந்து 50% ஹாஃப் ஆகிறதுக்கு 60 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஓகே, ஹாஃப் லைஃபு பீரியட் ஆஃப் மச் 60 செகண்ட்ஸு. என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுலேருந்து ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் calculate the rate constant. அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஹவு மச் த ஏ வில் பி லெஃப்ட் ஆஃப்டர் 180 செகண்ட்ஸ். ஓகே, 180 செகண்ட்ஸுக்கு பிறகு ஏ எவ்வளவு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கிவன் டேட்டாஸை எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்ன கால்குலேட் பண்ணியிருக்காங்க, கால்குலேட் த ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ரேட் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். வாட் இஸ் ரேட் கான்ஸ்டன்ட்? கே. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 0.6932. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு 0.6932 டிவைடட் பை டி ஹாஃப் அப்படின்னு நமக்கு தெரியும், அப்படி தானே? ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டு கால்குலேஷனுக்கு தேவையான டேட்டாஸை இந்த கொஸ்டின்லேருந்து எழுதுவோம். ஸோ ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1 ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அடுத்தது ரேட் கான்ஸ்டன்ட் தெரியாது. அடுத்தது டி ஹாஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 செகண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட் கேனா என்னன்னு தெரியும், 0.6932 டிவைடட் பை டி ஹாஃபில் என்ன செய்கிறோம், டி ஹாஃபாக சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். தட் இஸ் 60 செகண்ட்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ 60ஆல் ரெடியூஸ் பண்ணுறோம். அதனால் என்ன செய்கிறோம், 0 0 60. அதனால் என்ன செய்கிறோம், ஒரு 0 போட்டுட்டு ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ 1 6 ஒரு 6 இருக்குது. அடுத்தது என்ன ஆகுது, 9லேயும் ஒரு 6 இருக்குது. அடுத்தது 9ல் 6 போச்சுன்னா மீதி 33 ஆச்சு. ஸோ 33 5 6 ஆர் 30. ஸோ மீதி எத்தனை 3 இருக்குது, 32 ஆச்சு. 5 6 ஆர் 30. அப்போ நமக்கு என்ன கிடச்சிது, கே ரேட் கான்ஸ்டன்ட் கே இஸ் ஈக்குவல் டு 0.01155. ஓகே, 60 செகண்ட் கீழே செகண்ட் இருக்கிறதுனால அதை நியூமரேட் கொண்டு போகும்போது பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், ரேட் கான்ஸ்டன்ட் கே கேல்குலேட் பண்ணியாச்சு. ஹவு மச் ஏ வில் பி லெஃப்ட் ஆஃப்டர், செகண்ட் ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணுறோம். ஹவு மச் ஏ வில் பி லெஃப்ட் ஆஃப்டர் 180 செகண்ட்ஸ். இதிலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், டேட்டாஸு எழுத போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டண்ட்டை நம்ம எழுதி அதிலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன கிவன் டேட்டாஸ் ஃபார் செகண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம். So the given data, initial concentration, let us take the initial concentration of A should be A0. Concentration A0 is equal to how much, 100%. அடுத்து என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு, 180 செகண்ட்ஸுக்கு அப்புறம் எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்னு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்தது என்ன செய்ய கேட்டிருக்காங்க, கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கும், ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ கேல்குலேட் பண்ணுறோம். சரியா, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எல்லாருமே நம்ம மனப்பாடமாக படித்தது தான். தட் இஸ் கே இஸ் ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை டி லாக் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். ஸோ இதில் டீனா எவ்வளவு, 180. அதை எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா. A0வோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, 100. ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் மட்டும் நமக்கு தெரியாது. ஸோ கேயோட வேல்யூ ஏற்கனவே ஃபஸ்ட்டே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம். ஸோ வாட் இஸ் கே, கே இஸ் ஈக்குவல் டு 0.01155 பெர் செகண்ட்ஸ். இதையும் நம்ம என்ன செய்கிறோம், அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி அன்னோன் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, so let us substitute k is equal to 0.01155 is equal to the 2.303 அப்படியே போடுறோம். டீயோட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். லாக் A0
என்னது 100 கான்சன்ட்ரேஷன், ஏ மட்டும் அன்னோன். அதை போட்டாச்சா? அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த டேட்டாஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், இது டினாமினேட்டரில் டிவைட் பண்ணுறோம். ஸோ பண்ணும்போது என்ன ஆயிடுது, 0.1155 into 180 divided by 2.303. ஸோ இஸ் ஈக்குவல் டு லாக் என்னது 100 டிவைடட் பை லாக் ஏ போடுறோம். ஓகேவா? ஓகே, நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் அன்னோன் மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு நோன் எல்லாம் என்ன செய்ய போகிறோம், சிம்பிளிஃபை பண்ணி ஒரே இதாக கொண்டு வர போகிறோம். ஓகே ஓகே let us multiply these two terms, that is 0.01155ஐயும் 180 மல்டிப்ளை பண்ணி ஒரே டேர்ம் ஆக்குறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். நம்ம அந்த 0 டெசிமல் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா என்ன செய்கிறோம், பாயிண்ட் வைக்கிறோம். ஏன்னா 0 பாயிண்ட் அப்படி ஒரு 1 டெசிமல் ஆஃப்டராக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், வெறும் நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். 8 5s are 40 0, அடுத்து 8 5s are 40, இங்கே 4 இருந்துச்சு 44 ஆச்சு, மீதி 4 இருக்குது, அதை 4 இங்கே போடுங்க. 180 is 8 + 4 எவ்வளவு, 8 + 4, ஸோ 180 is 8, 8 + 4 10 12, 12க்கு 2 போட்டாச்சு. 180 is 8 + 1 9, ஒன்றால் மல்டிப்ளை பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது 0 9 7 10 1 + 1 2 கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சு எழுதலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன செய்கிறோம், அதை மல்டிப்ளை பண்ண ப்ராடக்டை இங்கே கொண்டு வரோம். 2.0790 டிவைடட் பை 2.303. இங்கே லாகு 100 மைனஸ் லாக் ஏ. ஓகே, டினாமினேட்டர் மேலே நம்ம என்ன செய்துறோம், லாகு காமனாக இருக்கிறதுனால மைனஸ் போட்டு லாக் ஏ போட்டுறோம். ஓகே, நம்ம இப்போ இதை ரெண்டையும் என்ன செய்ய போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். சரியா? டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் 2.0790 2.303ஆல் டிவைட் பண்ணுறோம். 9 டைம்ஸ் இவ்வளோ கிடைக்குது. ஸோ 9 போடுறோம். ஃபஸ்ட் பார்ட்டில் 9 போட்டுட்டு சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 63 கிடைக்குது. 0 0 போட்டு, ஸோ அது எத்தனை டைம்ஸு, 2 டைம்ஸுக்கு எவ்வளோ வருது, 4 606 வருது. அதை அங்கே போட்டு பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். இவ்வளோ கிடச்சிது. அங்கே ஒரு 0 போட்டுட்டு மீதியை 7 டைம்ஸ் வருது. 15121, அதை இங்கே போட்டு சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ த வேல்யூ இஸ் 0.9207 கிடச்சிருக்குது. So write this 0.9207 is equal to log 100 minus log A. So log A இங்கே கொண்டு வந்தால் இது அங்கே மைனஸ் ஆயிரும். ஸோ log 100ஓட வேல்யூ 2. ஸோ log 100 minus 0.9207 வருது. இதோட டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 7 0 0 பண்ணும்போது என்ன ஆகிடுது, 3, அடுத்து 7, அடுத்தது 9 0 1.0973 லாக் ஏயோட வேல்யூ. ஸோ லாக் ஏயோட வேல்யூ இவ்வளோன்னா ஆன்டி லாக் என்ன செய்கிறோம், இந்த டெசிமல் ஆஃப்டருக்கு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ த டெசிமல் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 0.0973. அப்போ இந்த 0.09க்கும் 7க்கும் நம்ம ஆன்டி லாகில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 0.97 அபவுட் 1250 வருது. அடுத்தது மீன் டிஃப்ரென்ஸ் 3ல் பார்த்தீங்கன்னா என்ன வருது, மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன பார்க்கணும், 3ல் 1 வருது. ஓகே, ஸோ அதுதான் என்னது, அந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எழுதுகிறோம். ஸோ பாருங்கள், ஆன்டி லாகுக்குரிய வேல்யூ இவ்வளவு. 1 டெசிமல் இருக்கிறதுனால 2 ஹோல் நம்பர்ஸ் ஆஃப்டர் பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ 12.5%. ஸோ த ஆஃப்டர் 180 செகண்ட்ஸ் how much concentration of A is left, that is 12.5% of A will be remaining after the reaction completed. Okay, this is the answer for this problem, right?